காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி செல்வபெருந்தகைக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரியில் செல்லக்குமார், பென்னாகரம் தொகுதியில் GKM தமிழ்குமரன், ஆத்தூர் தொகுதியில் அர்த்தநாரி ஆகியோர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவார்கள் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுப்பராமன், தற்போது திமுக கூட்டணியில காங்கிரஸ் 28 தொகுதிகள் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. தற்போது 27 தொகுதிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியல் தான் வெளியிடப்பட்டிருக்கு. எஞ்சி அந்த தொகுதி என்ன, இன்னும் ஏன் அது தொடர்பாக பட்டியல் வெளியிடப்படல? குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல 28 சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதி அந்த வேட்பாளர்கள் தான் தற்போது வெளியிடப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக நேற்றைக்கு செல்வபெருந்தகை பேசும்போது கூட 85% வேட்பாளர்களை நாங்கள் தேர்வு செய்துவிட்டோம் என்று கூறியிருந்தார். மீதி 15% தேர்வு செய்வதில் தான் இழுபறி என்பது ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருந்தார். அதில் முக்கியமான தொகுதி மேலூர். காலையில் கூட நம்ம குறிப்பிட்டு சொல்லியிருந்தோம். மேலூர் தொகுதியில் வேட்பாளர் தேர்வு செய்வதில் தான் காங்கிரஸ் கட்சியில் பெரும் குழப்பம் என்பது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் சந்திரசேகரன் என்பவருக்கு அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் மட்டும் வெளியிடப்படாமல் இருக்கிறது. இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அந்த பட்டியலும் இன்னும் சற்று நேரத்தில் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக காங்கிரஸ் கட்சி 28 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நிலையில் 27 சட்டமன்ற தொகுதிக்கான அந்த வேட்பாளர் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 19 இடங்களில் அதிமுகவை எதிர்த்தும் 3 இடங்களில் பாமகவை எதிர்த்தும் போட்டியிடுகிறது. குறிப்பாக பாமகவை எதிர்த்து போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் பென்னாகரம் சட்டமன்ற தொகுதி. பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் பாமக ராமதாஸ் தரப்பு பாமக கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய GK மணியின் மகன் GKM தமிழ்குமரன் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக தற்போது பென்னாகரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் பாமக அங்கு போட்டியிடுகிறது. குறிப்பாக சில நாட்களுக்கு முன்பாக தான் அவர் கட்சியில் சேர்ந்திருந்தார். தற்போது அவருக்கு அந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. 4 இடங்கள்ல பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. குளச்சல், விலவங்கோடு, அறந்தாங்கி, உதகமண்டலம் இந்த 4 இடங்கள்ல பாஜகவை எதிர்த்து போட்டியிடுகிறது. அதே போல காங்கிரஸ் கட்சி ஒரு இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எதிர்த்து போட்டியிடுகிறது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் தற்போது தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் போட்டியிடுகிறார். அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து அந்த இடத்துல போட்டியிட இருக்கார். குறிப்பாக கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு இந்த முறை மீண்டும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில பேருக்கு தான் வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியில் பெரிதும் எதிர்பார்த்து சீட் கேட்டிருந்த ஒரு சிலருக்கு இந்த முறை சீட் என்பது கொடுக்கப்படவில்லை. குறிப்பாக SC துறை தலைவராக இருக்கக்கூடிய ரஞ்சன்குமார் அவர் தனக்கு சீட் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார். அவருக்கு சீட் என்பது வழங்கப்படவில்லை. அதே போல மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய அஸ்வினா சையத் அவரும் தனக்கு சீட் எப்படியாவது இந்த முறை கிடைத்துவிடும் என்று எதிர்பார்த்திருந்தார். அவருக்கும் சீட் என்பது வழங்கப்படவில்லை. குறிப்பாக 28 சட்டமன்ற தொகுதிகளில் 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தொகுதி மேலூர் தொகுதிக்கான வேட்பாளர் என்பது இன்று அல்லது நாளை காலைக்குள் அதற்கான அந்த பெயரும் பரிசீலிக்கப்பட்டு வெளியிடப்படும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு தொகுதிக்கான பெயர் அறிவிப்பிருந்தால் தொடர்ந்து அந்த இழுபறி என்பது காங்கிரஸ் கட்சி இருந்து வந்ததாகவும் இருந்தாலும் பாஜக தனது அந்த வேட்பாளர் பட்டியலை இன்று மதியம் வெளியிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சியும் வெளியிட வேண்டும், இதற்கு மேல் தாமதப்படுத்த வேண்டாம் என்ற ஒரு நிலையில் தான் அவர்கள் இதுவரை தேர்வு செய்யப்பட்ட அந்த 27 வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர்களும் கூடிய விரைவில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவார்கள். பொன்னேரி தொகுதியில் கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற துரை சந்திரசேகருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி தொகுதியில் கடந்த முறை வெற்றி பெற்ற அசன் மௌலானாவிற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. வேளச்சேரி தொகுதியை காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தையின் போது கேட்கவில்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவர் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அசோக் அவரை எதிர்த்து அவர் அந்த பகுதியில போட்டியிட இருக்கார். ஸ்ரீபெரும்புத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வபெருந்தகை போட்டியிடுகிறார். அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பழனியை எதிர்த்து அவர் அந்த பகுதியில போட்டியிடுகிறார். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை முனிரத்னம் அவர் பாமகவை எதிர்த்து அந்த பகுதியில் களம் காண்கிறார்.
கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதியில முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்லக்குமார் போட்டியிடுகிறார். அதே போல பென்னாகரம் சட்டமன்ற தொகுதியில் ஜிகேஎம் தமிழ்குமரன் போட்டியிடுகிறார். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அர்த்தநாரி போட்டியிடுகிறார். இவருக்கு ஏற்கனவே வாய்ப்பு காங்கிரஸ் சார்பாக போட்டியிட வாய்ப்பு என்பது வழங்கப்பட்ட நிலையில் தற்போதும் அவருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் கோபிநாத் பழனியப்பன் போட்டியிடுகிறார். ஈரோடு சட்டமன்ற தொகுதியில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி என்பது அவருடைய குடும்ப பாரம்பரியமான ஒரு தொகுதி, அவருடைய சொந்த தொகுதி. அவருடைய வாரிசுகளுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒரு தகவல் சொல்லப்பட்டாலும் தற்போது அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு என்பது வழங்கப்படவில்லை. கோபிநாத் பழனியப்பன் என்பவருக்கு தற்போது வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உதகமண்டலம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கணேஷ் அவர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. ராமச்சந்திரன் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் இளைஞரணியை சேர்ந்த சூரிய பிரகாஷிற்கு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் ஸ்ரீநிதி நாயுடுவுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. துறையூர் சட்டமன்ற தொகுதியில் லெனின் பிரசாத்திற்கும், அதே போல கடலூர் சட்டமன்ற தொகுதியில் சந்திரசேகரனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் அவருக்கு வாய்ப்பு என்பது மறுக்கப்பட்டு தற்போது ஜமால் யூனஸ் முகமதிற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விலவங்கோடு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தது. அவர் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார். விலவங்கோடு சட்டமன்ற தொகுதியை ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டது குறிப்பிடத்தக்கது. ஆனால் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு எங்களால் கொடுக்க விருப்பமில்லை என்று கூறிவிட்ட நிலையில் விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தாரகை கர்த்தர் குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார். குளச்சல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஜேஜி பிரெண்ட்ஸ் அவருக்கு வாய்ப்பு என்பது தற்போது மறுக்கப்பட்டிருக்கிறது. நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ரூபி மனோகரன் போட்டியிடுகிறார். விலவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை பாஜக சார்பாக விஜயதரணி அந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு வேட்பாளர் என்பது இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விலவங்கோடு தொகுதியை பொறுத்தவரை விஜயதரணி கிட்டத்தட்ட ஒரு 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. 2011, 2016, 2021 என்று 3 முறை அந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். பாஜகவை சேர்ந்ததன் காரணமாக இடைத்தேர்தலில் தான் தாரகை கர்த்தர் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் தான் விலவங்கோடு தொகுதியில் டி பிரவீன் என்பவர் போட்டியிடுகிறார். இவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபாலுக்கு நெருங்கிய நபராக பார்க்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு இந்த தேர்தலில் வாய்ப்பு என்பது விலவங்கோடு தொகுதியில் வழங்கப்பட வேண்டும் என்பதன் ஒரு காரணத்திற்காகவே குளச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு தாரகை கர்த்தர் என்பவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். விலவங்கோடு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அதன் காரணமாக மிக ஒரு நெருங்கிய கே.சி. வேணுகோபாலுக்கு நெருங்கிய நபராக பார்க்கப்படக்கூடிய டி பிரவீனுக்கு அந்த பகுதியில வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் ராஜேஷ்குமார் போட்டியிட அவருக்கு அந்த பகுதியில வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு 2 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில்தான் அந்த வேட்பாளர் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது.